வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லூம் சோலாரோட ஏசி பேனல். ஏசி பேனல் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப் கிரிடோ இல்லை ஆன் கிரிடோ போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்வெர்டர், பேட்ரி இந்த மாதிரி எல்லாமே தேவை. பட் இந்த மாதிரி ஏசி பேனல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வர்ஷன் லாஸ் இருக்குது. அதாவது ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதோ இல்லை பேட்ரி பேங்க் போடுறதோ அந்த மாதிரியான எந்த விதமான நீடும் இதுக்கு இருக்காது. ஸோ பேனல்லேருந்து கிடைக்கிற டிசியை இந்த என்ஃபேஸ் இன்வெர்டர் யூஸ் பண்ணி, என்ஃபேஸ் மைக்ரோ இன்வெர்டர்னு சொல்லுவோம், இது சிங்கிள் ஃபேஸ் மைக்ரோ இன்வெர்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 220 230 வோல்ட் சிங்கிள் ஃபேஸ் ஏசியாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பேனல் போட்டிருக்கோம். 3 பேனலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்வெர்டர், 3யுமே ஒன்னோட ஒன்று பேரலல் பண்ணியிருப்போம். ஸோ பேரலல் பண்ணி கனெக்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வோல்டேஜ் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டாக இருக்கும் அதில். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக, இந்த 3 பேனல் மூலமாக இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க இதில் வந்து ஒரு ஏசி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பேனல் வந்து இது வந்து பை பண்ணியிருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட இருந்து. இதுக்கு நம்ம இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர் போட்டு அதுக்கு என்ன ரெக்கார்டு அந்த ஹைட்டுக்கோ ஸோ அந்த ஜிஐ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம மினிமமாக சின்னதாக பண்ணாலும் பெருசாக பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக ஜிஐ ஸ்ட்ரக்சர் கொடுத்து தான் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆரஞ்சு கலர் லைட் பிளிங்க் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பேனல் கலெக்ட் பண்ணி கீழே அது மூலமாக அங்கேருந்து ஒயர் கொண்டு போயிட்டு ஏசியோட சிங்க்ரனைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஏசியோட ப்ளக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர்னு சொல்லுவோம். இந்த எனர்ஜி மீட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சோலார்லேருந்து எவ்வளோ வருது, எவ்வளோ யூசேஜ் ஆகிட்டு இருக்கு, என்ன வோல்டேஜ் போகுது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த எனர்ஜி மீட்டர்ல இருந்து வர்ற 230 வோல்ட் அவுட்புட்டை வந்து டைரெக்டாக நம்மளோட ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சோலார்லேருந்து வர ஜென்ரேஷன் டைரெக்டாக நம்ம வீட்டு அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே போக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த விதமான பெரிய இன்வெர்ட்டரோ இல்லை டிஸ்டில் வாட்டர் ஊற்றுற மாதிரி பேட்டரியோ இது மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு மேலே இருந்து டிசியை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே அப்ளையன்சஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறோம். டே டைம் மட்டும் உங்களுக்கு லோடு இருக்குது அப்படின்னா இது ஒரு பெட்டர் சொல்யூஷனாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.